ஆண்டவரும் அந்த ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அருமையான புதிய மாதத்தில் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, அந்த மாதத்துல சந்தோஷமாக நல்லொருபடி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். அத்துடைய வார்த்தை எங்களை நிச்சயமாய் எங்களை வழி நடத்தும். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். ஒரு அருமையான வார்த்தை. நோவாவினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வேலைக்குள்ளிருந்து வெளியே புறப்பட்டுள்ளது சொல்றார். நோவா காலத்துல வாழ்ந்த எல்லா மனுஷங்களுக்குள்ள இந்த நோவா எப்படி இருந்தாரு தெரியுமா? உத்தமனமா இருந்தார். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறவரா, தேவனோடவே அதிக நேரத்தை அவர் சுமகரித்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்கள்ல பூமி மிகவும் சீர்கெட்டுதான் இருந்துச்சு. ஜனங்களுடைய பாவம், கொடுமையான காரியங்கள். இதனால ஆண்டவர் பூமியை அழிக்கும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா, அழித்து போகிறதுக்கு முன்பதாக நோவாவிடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. இது வந்து ஒரு உயிர் மரத்தாக ஒரு வேலையை கொண்டு பண்ணு சொல்றாரு. அதுல ஜீவ சந்துக்களின் சூடாக எல்லாவற்றையும் வேலைக்குள்ள வரப்படணும். நீங்க குடும்பம் இருக்க வேண்டும் நோவாவிட்ட சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப பிரயாசப்பட்டு அவர் செயலையை உண்டு பண்றாரு. கர்த்தர் தான் அந்த வேலையை உண்டு பண்ண சொன்னாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு. அவர் பேரையை கட்டி முடித்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? வானத்தின் மகளுக்களை உண்டாக்க ஆரம்பிச்சார். பூமியின் மூச்சு கண்கள்லாம் இருந்தது. காரணம், முதல் மலையே நோவா காலத்துலதான் ஆண்டவர் போட்டு ஒளிம்படி செய்தார். அந்த மலை பொழிந்து பாருங்க, பயங்கரமான வெள்ளம். பூமி எல்லாம் பெருவெள்ளத்தினால மலைகள் மூழ்கினது, மரங்கள் மூழ்கினது, எல்லாம் அழிந்து கொண்டே இருந்தது. நோவாவும் நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய 3 பிள்ளைகளும் 3 பிள்ளைகளுடைய மனைவிகளும் இப்படியா 8 பேர் இந்த பெயர்கள் இருந்தாங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு என்று யோசித்து பாருங்க. பயங்கரமான ஒரு நெருக்கமாக இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்திற்கு தப்பிக்கும்படியா நோவாவின் குடும்பத்தில் சகல ஜீவ சந்துக்களை ஆண்டவர் வேலைகளுக்கு பார்த்தார். நோவாவின் குடும்பத்தை வேலைக்குள்ள விட்டு கதவ தேவனை அடைத்தார் என்று ஆதியாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல தெளிவா சொல்லுகிறது. கர்த்தரே அந்த கதவை அடைச்சார். பாருங்க, எவ்வளவு காலங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, நாட்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஜனங்கள் மனம் திரும்பல. இப்பொழுது நோவாவின் குடும்பமும் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை எவ்வளவு நெருக்கமா இருந்தது. இவரை நோக்கி நான் என்னுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள் உங்களை அடைக்கலமா கர்த்தர் ஒரு வேலையின் அனுபவத்துக்குள்ளாக உங்களை வைத்திருக்கலாம். அது உங்கள் நன்மைக்காக இருக்கலாம், அது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம், அது உங்களுடைய பாதுகாப்பிற்காக இருக்கலாம். எப்படி நோவாவினுடைய குடும்பத்திற்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். நீயும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்பட்டு சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, ஒரு சில காலங்கள் நீங்கள் அடங்கி இருந்திருக்கலாம், ஒரு சில காலங்கள் உங்களை ஒடுக்கிக் கொண்டு இருந்திருக்கலாம். அது தேவன் வைத்த இடமாக இருக்கலாம். அந்த தேவன் உங்களுக்கு அனுகூலமான ஒரு காரியத்தை செய்வதற்காக இருக்கலாம். இப்பொழுதும் தேவனே சொல்லுகிறார், நீங்கள் எந்த பேரின் அனுபவத்துக்குள் முடங்கி இருந்தீர்களோ, எந்த பேரின் அனுபவத்துக்குள் அடங்கி இருந்தீர்களோ, தேவன் சொல்லுகிறதுனால அந்த பேரிலிருந்து இங்கே வெளியே வாங்க. எப்படி நோவாக ஒரு அழைப்பு வந்துச்சோ அதே அழைப்பு இந்த வாழ்க்கையை கேட்கிற உங்களை நோக்கி வருகிறது. நோவா அந்த தண்ணி வரத்து முறையில காத்திருந்தார். காற்றை கர்த்தர் வீச பண்ணாரு, தண்ணி எல்லாம் அமர்ந்துச்சு. அதே போல வானத்தின் மனதுகளை கர்த்தர் அடைந்தார், மழை நின்று போயிற்று. ஆழத்தின் நூற்றுக்கணக்கில் அடைப்பட்டது. எல்லாவற்றையும் கர்த்தரே அவைகள் எல்லாம் நிறுத்தி ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு விரோதமான புயல் சூறாவளி போன்ற சூழ்நிலைகளை கர்த்தரே அமர்த்துகிறார். உங்களுக்கு விரோதமா எழுப்பின மனிதர்களை கர்த்தரே அமர்த்துகிறார். உங்களுக்கு விரோதமான எல்லா எதிர்ப்பு இந்த சூழ்நிலையை கர்த்தரே சாதகமாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய அழைப்புக்கு நீ கீழ்ப்படிவாயா? நீ வெளியில வாங்க சொல்றாரு. ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை பயன்படுத்த போகிறேன், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்துல செய்து கொடுக்கிற நாட்கள்ல உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் உங்களோட ஆவியானவர் இடைப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களோட தான் ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை வெளியே வரும்படி சொல்லுகிறார். எவ்வளவு நாட்கள் காத்திருந்தார், தண்ணீரெல்லாம் அமர்ந்துச்சு. ஆனாலும்
நோவா தேவனுடைய சத்தத்துக்கு காத்திருந்தார். கட்டளை கீழ்ப்படிந்தார். அன்றைக்கு குடும்பமா இருந்தார். குடும்பமாக வெளியே வர சொன்னார். ஒரு அருமையான வார்த்தை. வேலையின் அனுபவம் உங்களுக்கு நிறைய கதைகளை கற்றுக் கொடுத்திருக்கலாம். நோவா வாழ்க்கையில அந்த வேலையின் அனுபவம் எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த பேரையா இருந்தபடினாலே அவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். இவன் வெளியே வர சொன்னது போல இன்னைக்கு உங்களை நீங்க இருக்கிற ஒரு காரியத்தான் கர்த்தரே வாசலை திறக்கிறார். கர்த்தர் கதவை அடைந்தார். ஒரு கர்த்தரே வாசலை திறக்கிறார். ஒரு புதிய வாசல் உங்களுக்காக கர்த்தர் பெருகி கொண்டிருந்தே திறக்கிறார். எந்த காரியங்கள், எந்த ஆசீர்வாதத்தின் வாசல், எந்த வாசல்கள் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் அடைக்கப்பட்டிருந்ததோ உங்களுக்கு அதே வாசல்கள் தேவனே திறக்கிறார். நீங்கள் குணப்படுத்து வாங்க. ஏன் தேவனுக்காக நீங்க பயன்படும். அநேக விஷயங்கள் தேவனை அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. உங்களை கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் உங்களை அபிஷேகிக்கல. ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை அழைக்கல. உங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற திட்டம் பயங்கரமானது. இந்த திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் கர்த்தருக்காக பயன்பட அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் உங்களை கொண்டு இந்த தேசத்துல கர்த்தர் மகத்துவமான பணிகளை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அவர் அறியாத சமங்களுக்கு எடுத்து சொல்லணும். தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்கு நீ பொறுப்படுவாயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவ சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அமைப்புக்கு கீழ்ப்படிங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம அப்படியே கண்களை முடிச்சு வைப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. புதிய மாணவர்கள் அநேகருக்கு வைக்க உதவி செய்தீர்கள். கிருபையாக நடத்தி கொண்டு வந்தீரப்பா. எவ்வளவு நல்ல அனுபவங்களை கடந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்தீராச்சா அப்பா. இந்த புதிய மாதம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலனதாக ஆசீர்வாதமாய் அமைந்ததாக நோவா குடும்பத்திற்கு நீர் கொடுத்த அழைப்பை போல இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் பார்த்து ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். அனுகூலமான வாசலை திறந்து புதிய வாசலை காண்பித்து வெளியே புறப்பட்டு வாருங்கள் சொல்லுகிறப்பா. எல்லா நெருக்கடியிலிருந்து, எல்லா உதைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து, எல்லா அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து ஜனங்கள் வெளியே வருவார்களாக. சத்தத்தை அவர்கள் கேட்கப்பா. இப்படி ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பார்களாக. கீழ்படியும் போது அவர்கள் அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய காரியமே செய்ய போகிறப்பா. இந்த மாதத்துல ஒரு நெருக்கத்துல இருந்து, ஒரு அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து ஒரு வெளியே வந்து அனுகிற உமக்காய் பயன்படுத்த சாக்கியத்தை அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நன்றி அப்பா. இந்த சுத்தம் உங்க சீக்கிரம் செய்யலாம். நீர் உங்க சித்தத்திற்காக எங்களை அழைத்திருக்கீங்க. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் வழி நடந்த கத்திரையும் உதவி செய்யுங்க. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. தேவையை சூடிங்க. ஒவ்வொரு சமாதானத்தோடு வாழும்படி அடுவரை உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் நடந்துங்க. நீ மகிமை பெறுவீராக. கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி. ஆமென். இந்த வாக்கியங்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.